எதுக்காக நம்ம எல்லாரும் ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்க கேலண்டர கிரிகோரியன் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஜூலியன் அப்படிங்கிற கேலண்டர தான் எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்ப இருந்த ஜூலியன் கேலண்டர்ல மொத்தமா 13 மாதங்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு மாதத்திலும் 28 நாட்கள் இருந்திருக்கு. ஒவ்வொரு 28 நாளுமே மூன் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லப்படுற நிலாவோட சுழற்சி காலங்களான வளர்பிறை, தேய்பிறையா தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 28 நாட்கள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மாதத்துடைய தொடக்க நாளா திங்கட்கிழமையும் ஒவ்வொரு மாதத்துடைய முடிவு நாளா ஞாயிற்றுக்கிழமையுமாவே இருந்திருக்கு. இப்படி இருக்கிறது ஒவ்வொரு நாளையும் தனித்துவமா காட்டாம அப்படியே ஆர்டரா போயிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி சலிப்பு ஏற்படுத்தி இருக்கு. இதனால புது கேலண்டரான கிரிகோரியன் அப்படிங்கிற கேலண்டரை வடிவமைச்சிருக்காங்க. இந்த கேலண்டர்ல மொத்தம் 12 மாதங்கள் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாதத்துலயும் 30 நாட்கள் 31 நாட்கள் ஆவரேஜா இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இதனால ஒவ்வொரு மாசமும் டிஃபரெண்டான டேஸ்ல தொடங்கியிருக்கு. டிஃபரெண்டான மூன் சைக்கிளிங் டேஸ் வந்திருக்கு. இந்த மாற்றங்களோட சேர்த்து இன்னொரு மாற்றமா அதுவரைக்கும் ஜூலியன் கேலண்டர்ல ஏப்ரல் 1 தான் நியூ இயரா இருந்திருக்கு. அத மாத்தி ஜனவரி 1 நியூ இயரா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமா ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது சம்மர் சீசன். சம்மர் சீசன் அப்படிங்கிறது நிலமெல்லாம் வறண்டு மரத்துல இலையெல்லாம் உதிர்ந்து ஒரு மாதிரி வறட்சியா காட்சியளிக்கும். இதுவே ஜனவரி 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன் பூமியே புதுசா பொறந்த மாதிரி மலர்ச்சியா காட்சியளிக்கும். அதனால நியூ இயரை வறட்சியோட இல்லாம மலர்ச்சியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் 1லேருந்து ஜனவரி 1க்கு மாற்றி இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உலகத்தில் இருந்த நிறைய பேருக்கு தெரியாதால எல்லாருமே ஏப்ரல் 1 நியூ இயர்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தெரியாம செலிப்ரேட் பண்ணி ஃபூல்ஸ் ஆனதால ஏப்ரல் 1 ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க.